Hello friends, welcome back to our channel. Happy Varum! லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து அபுதாபி எப்படி ட்ராவல் பண்ணோன்ற அந்த ஃப்ளைட் ட்ராவல் விளாக்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் நிறைய பேர் வந்து கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்யூங்க. அபுதாபி நெக்ஸ்ட் டைம் வந்தால் சொல்லுங்க கவி அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு எப்பயுமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அபுதாபி விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனலி அபுதாபி வந்து ரீச் ஆகிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாக்ஸி எடுத்துகிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம். நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தால நாங்கள் வந்து ஹெட்டிஹாட் ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ணோம். ஸோ அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் போயிட்டு இருந்துச்சு. நடுவில் அந்த டிரான்சிட் ஃப்ளைட் அபுதாபியில் நம்ம வந்து ஸ்டே பண்ணுற அக்காமடேஷன் வந்து அவங்களே ஃப்ரீ ஆஃப் சார்ஜஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் எங்களுக்கு தெரிஞ்சு இந்த ப்ரொமோஷன் வந்து கொஞ்சம் இயர்ஸாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் நாங்கள் இந்தியா போகும்போதும் இந்த ஆப்ஷன் இருந்துச்சு ஹெட்டிஹாட்ல, பட் நாங்கள் வந்து சூஸ் பண்ணல. பட் இந்த டைம் வந்து ஓகே நாம வந்து அபுதாபியும் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ தட் நம்மளுக்கு அட்லீஸ்ட் அந்த அக்காமடேஷனாச்சும் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும்ல, அதுவே நம்மளுக்கு ஒரு சேவிங்ஸ் மாதிரி தான். ஸோ உண்மையாகவே அந்த ஸ்டே வந்து ஒர்த்தா இல்லையான்ட்டு இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் அபுதாபி ஏர்போர்ட்டை விட்டுட்டு நாங்கள் இப்போ டாக்ஸி எடுத்தோம்லாங்க. அங்கே வந்து புதுசாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்து டாக்ஸி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபேமிலி டாக்ஸின்னு சொல்லிட்டு ஒரு லைனாக வந்து டாக்ஸிஸ் நின்றுச்சு. அதில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து விமன் டாக்ஸி டிரைவர்ஸாக தான் இருந்தாங்க. ஸோ எங்களுக்கே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ ஃபேமிலி டாக்ஸினா விமன் டிரைவர்ஸ் தான் இருப்பாங்களா கம்பல்சரி அப்படின்னு தெரியல. பட் நாங்கள் பார்த்த வரைக்கும் எல்லா டாக்ஸிலையும் விமன் டிரைவர் தான் இருந்தாங்க அந்த ஃபேமிலி டாக்ஸி. ஸோ நல்லா இருந்துச்சு இது பார்க்குறதுக்கே. எங்களுக்கும் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் அப்படியே ஹோட்டல் போகிற வழியில் அபுதாபியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவலுக்கு ஒரு காக்கா கூட இல்லாமல் அப்படியே ரொம்ப ட்ரையாக அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக ஃபுல்லாக வந்து பில்டிங்ஸாக இருந்துச்சு. அண்டு இன்னைக்கு வந்து நம்ம தங்க போகிற ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இந்த ஹோட்டலோட நேம் பார்த்தீங்கன்னா சிட்டி சீசன்ஸ் அல் ஹம்ரான்னு சொல்லிட்டு அபுதாபியில் இருந்துச்சு. நாங்கள் செக் பண்ணது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் ஹோட்டலுங்க இது. ஸோ நம்ம எல்லாருக்கும் இதே ஹோட்டல் தான் கொடுப்பாங்கன்னு கிடையாது. அவங்க நிறைய ஹோட்டல்ஸோட டைப் வச்சிருப்பாங்கங்க. ஸோ எது நமக்கு வரும்னு தெரியாது. பட் நாங்கள் டிக்கெட் புக் பண்ணதும் எங்களுக்கு வந்து இந்த ஹோட்டல் தான் எங்களுக்கு புக் ஆச்சு. ஸோ ரிவ்யூஸ்லாம் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஹோட்டலில் போய் எங்கள் பேக்ஸ் எல்லாம் வச்சாச்சு. அவங்க 10:30க்கே ரூம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. லக்கிலி 10:30 வர சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்லி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஃப்ளைட்ல இருந்து இறங்கினதும் நல்ல ஒரு தோசை நல்லா கிறிஸ்பியாக போயிட்டு நம்ம ஊர் சாம்பார் சட்னியெல்லாம் வச்சு சாப்பிடணுன்ட்டு இப்போவே ஆசை வந்திருக்கு. அதனால் எங்கள் மாமாவை நான் வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போக சொல்லியிருக்கேன். சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் போகலாமா? எனக்கு தோசை வாங்கி கொடுப்பியா? அபுதாபி பூனை பார்த்துருக்கீங்களா? சிங்கப்பூர்ல பூனை அவ்வளவு கொழுன்னு இருக்குங்க. எஞ்சி கூட நடக்காதுங்க. அதுவும் யூரோப்லயும் அப்படிதான் இருக்கும். சிங்கப்பூர்ல அபார்ட்மெண்ட் கீழே இருக்கும். இங்க பாருங்க, இந்த பூனை பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி சுத்திட்டு இருக்கு. நிலா நிலா குட்டியா நம்ம ஊர் பூனை மாதிரி இருக்கு. கூகுள் மேப் ஹெல்ப்போட எங்களோட ஸ்டே பக்கத்துலேயே ஒரு சூப்பரான சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடிச்சோம். ஒரு சின்ன கெஃபே மாதிரி தாங்க. அது பேரே பாருங்க, காஞ்சி கெஃபே. பார்த்ததும் பயங்கர ஹாப்பி. நம்மளோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் எங்களோட ஊர் வந்து காஞ்சிபுரம். ஸோ நம்ம ஊரில் காஞ்சி கெஃபேன்னு இருக்கு அப்படி சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். ரொம்ப ரொம்ப சின்ன கடை தான், ஆனால் ஃபுட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. எங்களுக்கு வந்து நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு வேளை காஞ்சி போய் சாப்பிட்டதுனாலயா என்னன்னு தெரில, பட் சீரியஸாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து 2 பேரும் கீ ரோஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு வடை, நிலாக்குட்டி வந்து பூரி, பொட்டேட்டோ மசாலா வந்து வாங்கினா. ஸோ நல்லா மூக்க பிடிக்க வந்து நாங்கள் சாப்பிட்டு வந்தோம். ஸோ சூப்பராக போயிட்டு எங்கள் ஊர் பேரில் இருந்துச்சு ஹோட்டல் காஞ்சி பிளாசான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வந்தோம். பில் என்ன தெரியுமா? இங்கே பாருங்க, பிளெயின் தோசை, வடை, பூரி, வாட்டர் பாட்டில் எல்லாமே சேர்த்து 24 AED ஆமாமா. 24 AEDனா ஒரு 5-6 யூரோன்னு வச்சுக்கோங்க. 6 யூரோக்கு இவ்வளோ ஐட்டம் சாப்பிட்ருக்கோம். எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் மனசு. 6 யூரோக்கு ஒருத்தரே சாப்பிட முடியாது ஜெர்மனியில். ஜெர்மனியில் வந்து ஒரு தோசையே 9.50 10 இருக்கும், 10-11 இருக்கும். 10 யூரோஸ் இருக்கும். சரவணாவில் 12 இருக்கும் பூஜா. ஆமா 12 யூரோ. சரவணா
சாப்பிட்டீங்கன்னா ஆனா சரவண பவன்னா அங்க நம்மளுக்கு ஆப்ஷனே இருக்கு. ஆமா சரணபவன் அப்புறம் 1 or 2 ஒரு ரெஸ்டாரண்ட். தோசையே வந்து 10 யூரோ அசால்ட்டா வந்துரும். இங்க இத்தனை தோசை இத்தனை வடை அதுக்கப்புறம் பூரி இதெல்லாம் சாப்பிட்டு 6 யூரோ தான் ஆயிருக்கு. அதான் டிஃபரன்ஸ். மாமா நல்லா சாப்பிடுறோம், பயங்கரமா வெயிட் போடுறோம். மாமா பாட்டில குப்பையில போடும்போது என்ன ஃபீல் ஆகுது? ரீஃபண்ட் இருக்கா பார்க்குறேன். ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா காசு வரும் ஜெர்மனிக்கு. இல்லை அது வந்து காசு இல்லை, நாங்கள் பே பண்ணுவோம் அப்ஃப்ரண்ட்டாக. ஆமாம், யூரோப்பில் ஒரு நல்ல ஸ்கீமுங்க. என்னன்னா நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் வாட்டர் பாட்டில் நீங்கள் வாங்குறீங்கன்னா யூரோப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா ரீசைக்கிள் பில்லுன்னு சொல்லி ஒரு டேப் போட்டுவாங்க. அப்படின்னா என்ன மீனிங்னா நீங்கள் பே பண்ணும்போது எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து நீங்கள் ஒரு 25 எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து நீங்கள் பே பண்ணிடுவீங்க. திருப்பியும் அந்த ரீசைக்கிள் நீங்கள் பின்ன போட்டிங்கன்னா நீங்கள் திருப்பி 25 சென்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆமா, அதனால எல்லாரும் வாட்டர் பாட்டில்ஸை கலெக்ட் பண்ணிட்டு மேக் போயிட்டு ஷூர் தட் நீங்கள் வாட்டர் பாட்டில் வாங்கினா நீங்கள் கண்டிப்பாக அந்த காசுக்காகவே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ரீசைக்கிள் பில்லை போட்டு அந்த காசு எடுக்கணும் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த ஸ்கீம் வந்து அதனால தான் அந்த பிளாஸ்டிக் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டாக இருக்கும். ஆமா, ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்கான்னு பார்க்கலாம், இங்கே இல்லை. சரி இப்போ தான் போட்டுருக்கோம். இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லை மாமா? குப்பையில போடும்போது எனக்குல ஐயோ குப்பையில போடாத அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு. ஆக்சுவலி நாங்கள் ஃப்ளைட்டில் வரும்போது பைலட் சொன்னார் அபுதாபி வந்து லைட் வின்டர் மாதிரி இருக்குது, 20 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன டிகிரி செல்சியஸ் மாமா இங்கே? 19 22 தான் இருக்குது இப்போ இங்கே. ஆனால் எங்களுக்கு வந்து இதுவே ரொம்ப ஹாட்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம ரொம்ப சில்லுன்னு இருந்துட்டு இப்போ இப்படி வரும்போது எங்களுக்கு இது வந்து நல்லா ஹாட்டாக இருக்குது, நல்லா ஸ்வெட்டு வேறு ஆகுது. ஸோ நல்லா பாடி நம்மளுக்கு மாறுதில்ல, அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பாடி ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகுது. ஸோ இது வந்து எங்களுக்கு 20 டிகிரி செல்சியஸ்னாலும் ரொம்ப ஹாட்டாக தான் ஃபீல் ஆகுது. நிலானிகா பின்னாடி ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு வயிற்றை காட்டிட்டு வருது. என்னன்னு கேட்டால் ரொம்ப பத்திக்கிட்டு எரியுது அப்படின்னு சொல்கிறோம். செம்ம தூக்கம் வருதுங்க. கிட்டத்தட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி ஏர்லி செக் இன் கேட்டா, சோ 11 மணிக்கு கொடுத்துட்டாங்க. செம்மையா தூக்கம் வருது. யாருமே தூங்கல, தூங்கணும். ஆனா ஃப்ளைட்ல எப்படி தூங்கியிருப்போம், அரைக்குறையா தானே தூங்கியிருப்போம். ஸோ இங்க பாருங்க அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கோம். நேற்று ரெடி ஆனது பரவாயில்ல, பார்க்க ஏதோ பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அப்பா கிட்ட சொல்றேன், மாமா நாக்கு கடிச்சு இவ பண்ணா மாமா கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. செம்மையா பண்ணா மாமா. எப்படி இருக்கு ரூம்? ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு குட்டி ரூம் டூர் பார்க்கலாம். ரூம் டூரா இது? ரூம்ஸ் டூர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஒரு குட்டி லிவிங் ஏரியா மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டிவி இருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் டைனிங் டேபிள், அப்புறம் அங்கே டீ ஸ்டேஷன், இங்கே பாருங்க சோஃபா எல்லாம் சேர்த்து. அவங்க மட்டும் எவ்வளோ எடுத்துகிட்டு வருவாங்க, அதான் டேடி ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து சோஃபா, அதுக்கப்புறம் லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்களா. இப்போ வாங்க நம்ம உள்ளே போகலாம். நல்ல பெரிய ரூமாக கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து ஸ்லைடிங் டோர் கொடுத்து ஒரு டீசெண்டான ரெஸ்ட் ரூம். அப்படியே உள்ளே போனோன்னா நல்லா பெருசா இருக்குல்ல மாமா? நல்லா செம்ம ஸ்பேஷியஸான பெரிய ரூம் 3 பேருக்கு. ஸோ இங்கே வந்து சும்மா நம்மளோட லக்கேஜஸ் க்ளோத்ஸ்லாம் ஹேங் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் யூஸ்வலான ஸ்லிப்பர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம்
எல்லா ஹோட்டல் மாதிரியும் இங்கேயும் ஒரு லாங் மிரர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சைடில் எங்கள் லக்கேஜஸ்லாம் இப்போ தான் கொண்டு வந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2 ஆர்ம் சேர் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பெட் இருக்குது. இந்த 2 வார்டுகளும் டயர்டாக ஆயிடுச்சு, அதனால 2ம் வந்து படுத்துக்கிட்டாங்க. எங்க போனாலும் ஏன் மாமா இப்படி 2 சிங்கிள் பெட் நடுவுல ஜாயின் பண்ணிட்டு ஒரு படுக்கவே கொஞ்சம் இதுவா இருக்கு. நாங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணிருக்கிறோம் ஒரே பெட்டா இருக்க மாதிரி வேணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பெட்டுக்கு ஆப்போசிட்ல டிவி யூனிட் இருக்கு, கீழே ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் இருக்கு, இங்க 2 ரேக் இருக்கு, இதுக்குள்ள ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி சின்னதா கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்ல சூப்பரான ஸ்பேஷியஸ் ரூம். அண்ட் எங்களோட பால்கனி வியூ பார்க்குறீங்களா? இங்கே பாருங்க, அப்படியே மரம் செடி கொடியோட வாழ்ந்துட்டு 2 வருஷமா இப்போ இந்த மாதிரி பில்டிங்க்கு நடுவில் இருக்கிறதும் ஒரு விதமான ஹாப்பியாக தான் இருக்கு. இங்கே பாருங்க, ஃபுல்லாக சுற்றி பில்டிங்ஸ் தான் இருக்கு. டான் டான் டான். ஸோ நம்மளோட ரூம் பார்த்துருப்பீங்க. உண்மையாகவே எங்கள் 3 பேருக்கு அவ்வளோ பெரிய ரூம் வந்து கொடுத்துருந்தாங்க. நாங்கள் தங்கினது ஆல்ரெடி சொன்னால 4 ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஹோட்டலோட ரூம் ரெண்ட் எல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. இப்போ 2026க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபெப்ரவரி மந்த்தெல்லாம் உங்களுக்கு 350 யூரோஸ் அந்த மாதிரியே கிடைக்குது. சாரி 350 AED. ஃபெப் 14 600 AED அந்த மாதிரி இருக்குங்க. அண்ட் இந்த இயர் எண்டு டிசம்பர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2500 AED கிட்டலாம் வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி போட்டிருக்கு. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இது உண்மையாகவே ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு. ரொம்ப மாடர்ன் இன்டீரியர் ஒர்க் இல்லை, நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு 3 பேருக்கு இவ்வளோ பெரிய ஸ்பேஷியஸான ரூம் வந்து உண்மையாகவே செம்ம ஒர்த்து தான். ஸோ யாருன்னா நெக்ஸ்ட் டைம் ஹெட்டியாரில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு கிடைச்ச ஹோட்டலே கிடைக்குமான்ட்டுலாம் தெரியல. அண்ட் ஈவினிங் வந்து இப்போ டெசர்ட் சஃபாரிக்கு கிளம்பியிருக்கோம். இங்கே பாருங்க, மேலெல்லாம் பிடிக்க வச்சிருக்கோம். ஸ்ட்ராங்காக லைக் ஜம்ப் போகும்போது நம்ம கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டு. பாத்தீங்களா, இந்த டெசர்ட் சஃபாரி பண்ணும்போது வீடியோலாம் எடுக்க முடியல. லிட்டரலா ஃபோன் எல்லாம் கீழே போட்டுட்டோம். பட் நிலா வந்து எப்படி சிரிச்சு சிரிச்சு என்ஜாய் பண்ணான்னு சும்மா கேளுங்க. பாத்தீங்கல்ல, அவ்வளோ சூப்பரா வந்து 3 பேரும் என்ஜாய் பண்ணுவோங்க. ஸோ நீங்க வந்து அபுதாபி, துபாய் அந்த மாதிரி எங்கன்னா போறீங்க, இல்லை வேற எதனா டெசர்ட் பிளேஸ்க்கு போறீங்கன்னா கண்டிப்பா இந்த டெசர்ட் சஃபாரி அந்த கார் ரைட்லாம் பண்ணுங்க. அப்படியே ஷார்ப் எட்ஜில் போயிட்டு அப்படியே திரும்புறதுலாம் வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கார்ல டெசர்ட் சஃபாரி பண்ணது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜெர்மனியில் இருக்கும் போதே இந்த அபுதாபியில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த டெசர்ட் சஃபாரி வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி வந்து புக் பண்ணிட்டோங்க. ஒன்று வந்து அந்த கார் ரைடு வந்து கூட்டிகிட்டு போனாங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஸ்டேஜஸ்லாம் போட்டு அந்த டான்ஸ் எல்லாம் வந்து பண்ணுவாங்கள்ல, ஸோ அதெல்லாம் உக்காந்து இந்த மாதிரி பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து இங்கேயே நைட்டு டின்னரும் வந்து புஃபே மாதிரி புக் பண்ணிட்டோம். இதுலேயும் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நாங்கள் வந்து விஐபி இதுதான் வந்து எடுத்திருந்தோம். ஸோ நீங்கள் வந்து நார்மல் பேக்கேஜ் புக் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு அதை விஐபி பேக்கேஜாக கூட மாற்றிக்கலாம். ஸோ நாங்கள் இங்கே போனதுக்கப்புறமா அதை விஐபி பேக்கேஜாக எக்ஸ்ட்ரா பே பண்ணி மாற்றிக்கிட்டோம். ஸோ வெளிச்சமாக இருக்குது. இப்போ வந்து நாங்கள் கேமல் ரைட் ட்ரை பண்ண போகிறோம்.
ஆக்சுவலி எங்களோட பேக்கேஜ்லேயே இந்த கேமல் ரைடெல்லாம் இருந்துச்சுங்க. ஆனால் அதில் என்ன ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்கன்னா, சும்மா ஒரு 2 கேமல் வச்சு ஒரு குட்டி சர்க்கிள் மட்டும் சுற்றிட்டு கேமல் ரைடு வந்து முடிஞ்சிடும். அதுதான் அந்த பேக்கேஜில் அவங்க சொல்லியிருப்பாங்க. பட் உங்களுக்கு இந்த மாதிரி டெசர்ட்டில் கொஞ்சம் நேரம் நல்லா அந்த கேமலில் ரைட் பண்ணிட்டு கூடவே ஒரு ஃபோட்டோகிராஃபர் பின்னாடியே வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து எடுக்கிறதுக்கெலாம் செப்பரேட் சார்ஜஸ்ன்னு சொல்லி நம்ம பிரெயினை வந்து நல்லா அந்த டோபமைனை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு டூரிஸ்ட், இதெல்லாம் என்ஜாய் பண்ண தானே வந்திருக்கோம். நாமளும் ஆமான்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பா மெமரிஸா நம்ம வச்சிருக்கணும்ல. ஸோ அதனால நாங்களும் நல்லா பே பண்ணி நல்லா வந்து என்ஜாய் பண்ணோம். ஸோ இதெல்லாம் அதுதான் இருக்குன்னா நம்ம அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வரணும்ன்றதுக்காக நாங்கள் நல்லா பே பண்ணி கேமல் ரைடை சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏடிவி ரைடெல்லாம் இருக்குது. பட் நாங்கள் ஏடிவி ரைடு வந்து சூஸ் பண்ணல. ஏன்னா நிறைய இடத்துல மலேசியா லங்காவிலலாம் நாங்கள் நிறைய வந்து ஏடிவி ரைடெல்லாம் பண்ணியிருக்கோம், தாய்லாண்ட்லலாம். ஸோ அதனால வேண்டாம், நம்ம வந்து கேமல் ரைடை வந்து டெசர்ட்டில் மெமரியாக பண்ணி மெமரிஸ் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இந்த கேமல் ரைடை வந்து என்ஜாய் பண்ணோம். நானு மாமா எங்க போறீங்க? டெசர்ட்ல இருந்து நான் சறுக்கு விளையாட்டு விளையாடலான்னு போறோம். வாங்க போலாம். நீலா இப்ப அப்படிதான் உருண்டு வர போறேன். ஸ்னோல விட்டாலும் விளையாடும், பாலைவனத்துல விட்டாலும் விளையாடும். இங்க பாருங்க. அங்க பாரு நீலா, பாலைவனத்துல அங்க பிரதோஷம் பண்றா. போர்டை எடுத்து நின்னு பண்ணாங்க வேலைக்காவல. தேவையா கோபால் நமக்கு இதெல்லாம்? சரி போ, டாடி கிட்ட போ. மாமா நீலா வராலாம், வச்சுக்க போற காலு கீழே எதுனா பண்ணிக்க போற மாமா. யாரு பெத்த புள்ளையோ அங்க தடுமாடிட்டு இருக்கு. சரி நீ போ, இப்ப போ போ. ஓகே, ஸோ இப்போ வந்து நாங்கள் அபுதாபியில் இருக்கிற டெசர்ட்டில் இருக்கிறோம். ஆக்சுவலாக இங்கே வந்து நிறைய பேக்கேஜஸ்லாம் இருக்குது. அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு பேக்கேஜ் போட்டுக்கோங்க. மேபி இங்கே வந்து கூட நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அதெல்லாம் பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா. ஸோ கேமல் ரைடு இருக்குது, அதுக்கப்புறம் ஏடிவி அந்த பைக் ரைடு இருக்குது, அப்புறம் இந்த சாண்ட் போட்டு பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்மளால் பண்ணவே முடியாது, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம் போல் இந்த சாண்ட் போட்டு. அதுக்கப்புறம் அந்த கழுகு வச்சுட்டு ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் வந்து பண்ணேன், பார்த்துருப்பீங்க. இல்லை இதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ஓகேங்களா? ஸோ நல்லா தான் இருக்குது. இப்போ அடுத்து வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அது கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு ஹென்னாலாம் வந்து எங்கள் பேக்கேஜில் இன்க்ளூடடு. ஸோ அதெல்லாம் வச்சு என்ஜாய் பண்ணலாம். வணக்கம்டா மாப்பிள்ள, பாலைவனத்துல இருந்து கவிப்பிரியா. வரும்போது
அப்படியே கெட்டப்பா வந்தாங்க. இப்ப இங்க பாருங்க மண்ணுல நல்லா நல்லா ஆட்டம் போட்டுட்டு கறி அள்ளி போட்டவங்க மாதிரி இருக்காங்க. கொசு இல்ல நிலா, அது ஈ. ஓகே வா உள்ள போலாம் வா. வாங்க அங்க புது அவதாரத்தை பாருங்க. Oh my god. No, it's okay. Come on, no No, 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 it's okay. இப்படி வா. கொஞ்சம் வெளிச்சு முடியா. தைரியம் தான் வச்சா. அண்ட் இந்த ஈகிள் கிரெடிட்ஸ் வந்து எங்கள் மாமாவுக்கு தான் போகும். நீ பண்ணு அப்படி சொல்லிட்டு பண்ண வச்சாங்க. எனக்கு இந்த மாதிரி சேஷ்டை பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஈகிளுக்கு கண்ணெல்லாம் மூடிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட் மினிட்ல ஓப்பன் பண்ணிட்டு தான் நம்ம மேலெல்லாம் நிற்க வைக்கிறாங்க. அதோட நெயில்ஸ் எல்லாம் அப்படியே நம்ம மேலே வைக்கும் போது உண்மையாகவே அப்படியே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குங்க. அதுவும் அது என் தலையில் உட்காந்துட்டு இருந்துச்சுல, அப்படியே வந்து ஒரு 5-6 ஊசி எடுத்து குத்துற மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து எடுத்துட்டாங்க. ஸோ போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஈகிளும் வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபைனலி நான் ப்ரிப்ரேஷன் விளாக்ல என்னோட எள்ளு மிட்டாய் காமிச்சல, அது எங்கே வந்து யூஸ் ஆகுது பார்த்தீங்களா? எப்படி இருக்கு மாமா என்னோட எள்ளு பர்ஃபி? நல்லா தான் இருக்கு, ஆனால் எள்ளு தான் கொஞ்சம் கசப்பாக இருக்கு. எள்ளு உருண்டைனா அப்படி தான் இருக்கும். நான் கொஞ்சம் தான் வெல்லம் போடுவேன், ஏன்னா ஓவர் வெல்லம் வேணான்ட்டு. இவங்க 2 பேரும் பெல்லி டான்சர்ஸ் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் தான் ஹைலைட்டான பார்ட். நம்ம தம்ப்நெயில்ல பார்த்துருந்தோம்ல ஹைலி டிசப்பாயிண்டட்னுட்டு, அது இந்த பார்ட்ல தான். ஸோ நாங்கள் புக் பண்ண பேக்கேஜில் வந்து பேசிக் டின்னர் மெனு தாங்க இருந்துச்சு. நாங்கள் வந்து அங்கே போயிட்டு விஐபிக்கு வந்து அப்கிரேட் பண்ணிட்டோம். ஸோ வந்து விஐபிக்கும் நார்மலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேயே டிஃப்ரென்ஸ் இருக்குது. நார்மல் பேக்கேஜில் வந்து என்ன இருக்குன்னா, சும்மா ஒரு குட்டியான ஒரு டேபிள், அதை சுற்றி ஒரு 4 சேர் போட்டுட்டு ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி வச்சுட்டு அதில் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே அந்த டான்ஸு அந்த லைட் ஷோஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இதுவே விஐபி சீட்டிங் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஃபுல் சோஃபா வந்து கரெக்டான அந்த வியூவில் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு நம்ம நல்லா வந்து அந்த டான்ஸை வாட்ச் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபுட்டுக்கு வந்தோம்னா, ஃபுட்டும் வந்து பேசிக் பேக்கேஜில் ஒரு நார்மலான ஃபுட் ஐட்டம்ஸ் தான். இதுவே நீங்கள் விஐபிக்கு அப்கிரேட் பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா ஸ்க்ரீனில், ஸோ இந்த மெனு ஃபுல்லுமே வந்து விஐபிக்கு தான் வந்து இருந்துச்சு. ஸோ நாங்கள் போனதும் வந்து என்ன பண்ணோம்னா, ஓகே எல்லாத்தையும் பார்த்தோம். சோஃபா சீட்டிங்ஸ் தான் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, வியூலாம் நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நாங்கள் விஐபிக்கு வந்து அப்கிரேட் பண்ணோம். ஸோ சோஃபா சீட்டிங் வந்து கிடச்சிருச்சு. அதுவும் நாங்கள் போயிட்டு ஃப்ரண்ட்லேயே வந்து உக்காந்துட்டு அழகாக பார்க்கலான்லாம் செட்டில் ஆயாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபுட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஃபுட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு நம்ம கண்ணுக்கு. நிறைய வந்து நான் வெஜிடேரியன் டிஷ் இருந்துச்சு, வெஜிடேரியன் டிஷ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஸ்வீட் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் குபூஸும் அப்புறம் இந்த மாதிரி சிப்ஸு இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ப்ளஸ் விஐபி டிக்கெட்ஸில் வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன ஒரு ஹைலைட்டான ஒரு ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கெபாப், அதுக்கப்புறம் கிரில் சிக்கன், மட்டன், அப்புறம் பீஃப் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் நிறைய வந்து சலாட்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த குபூஸ்க்கு வந்து ஹம்மஸ் இந்த மாதிரி நிறைய அந்த ஸ்ப்ரெட்டும் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து போயிட்டு எடுத்துட்டுலாம் வந்தாச்சுங்க. நாங்கள் வந்து ஃபுட் இன்னும் எதுவுமே டேஸ்ட் பண்ணல. பட் அந்த டேபிளில் வச்சதும் அவ்வளோ வந்து ஈ முக்குது, அப்படியே ஈயா இருக்கு. நிலா கூட வந்து அழுதா பார்த்தீங்களா, என்னைய சுற்றி கொசு கடிக்குதுன்னு அந்த டெசர்ட்லேயே அழுதுருப்பா. ஆனால் அது வந்து ஃபுல்லாக ஈ. ஏன் இங்கே இவ்வளோ ஈ இருக்குன்னே தெரியல. அந்த சாப்பிடவே முடியல. இங்கே பாருங்க, ஃபுல்லாக இப்படி வரட்டிகிட்டே தான் இருந்தோம். ஃபர்ஸ்ட் வாய் அந்த ஃபுட்டு எடுத்து வச்சதும் எனக்கு பிடிக்கவே இல்லை. மூஞ்சில் இருக்கிற ரியாக்ஷனை பாருங்க, என்னவோ ஒரு மாதிரி இருக்கு.
எந்த ஃபுட்டுமே வந்து சூடாகவும் இல்லை. இதுக்கும் நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு பிளேட்டிங் வந்து எடுக்கிறோம். ஏன்னா வந்து எல்லாமே செட் பண்ணிவிட்டு சீக்கிரமாகவே ஓகே நம்ம என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு வச்ச ஃபுட்டே வந்து சூடாக இல்லை. சரி ஒரு வாய் தான் கடிச்சோம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபுட்டே வந்து ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே வந்து அந்த நான்வெஜ் ஸ்மெல் அப்படி வேற மாதிரி இருந்துச்சு. இப்படி தான் இருக்குமா அப்படின்ட்டே வந்து கெஸ் பண்ணவே முடியல. பட் நாங்கள் வெளியெல்லாம் சாப்பிட்ருக்கோம், அந்த மாதிரிலாம் வந்து ஃபீல் ஆகலை. பட் இது வந்து சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் லைக் இப்போ வரைக்கும் நினச்சா அந்த ஃபுட்டை நினச்சா அந்த மைண்ட்லேயே அந்த ஸ்மெல்லு டேஸ்ட் எல்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு செம்ம பேடான எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இங்கே ஃபுட்டு எல்லாமே. மற்றபடி அந்த ரைட்ஸு, கேமல் ரைட்ஸு இதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சுங்க. அந்த டெசர்ட் சஃபாரி பண்ணது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் இந்த ஈவெண்ட்டு, அந்த நைட் ஷோ ஈவெண்ட்டு தான் எங்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. ஃபுட்டெல்லாம் பயங்கர ஒஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன டிசைட் பண்ணோம்னா, ஓகே நிலா வந்து சாப்பிடவே கூடாது, நம்ம வந்து அந்த எள்ளு மிட்டாயே வச்சு ஓட்டுவோம், ஏன்னா சாப்பிட்டுட்டு வயிறுகிரி எதனா இதுவாயிட போகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அவளுக்கு வந்து எந்த ஃபுட்டுமே நான்வெஜ் எதுவுமே வந்து கொடுக்கல. நாங்கள் பண்ண ஒரே வேலை அங்கே உட்காந்து ஓட்டுனது தான். ஸோ ரொம்ப ரொம்ப ஹைலி டிஸப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு இந்த இடத்துல. பண்ணாதீங்க பாஸ். அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கும் நடுவில் இந்த மாதிரி அவங்களோட ஸ்வீட் போல் இது நம்ம ஊர் அந்த வெல்லம் போண்டான்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது கொடுத்தாங்க. அது உண்மையாகவே நல்லா இருந்துச்சுங்க. நிலாக்கு வந்து கடைசியாக அதை தான் கொடுத்து வந்து வயிற்றையே வந்து ஃபில் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறமா இந்த மாதிரி கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய டாய்ஸ்லாமும் நடுவில் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் நிலா குட்டி வந்து வாங்கிட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெல்லி டான்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டான்ஸ், இது பேர் என்னன்னா தெரியல, ஆனால் இந்த டான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு அவ்வளோ வெயிட்டை வச்சு சுற்றிட்டு, அதுக்கப்புறம் நிறைய அவர் உடம்பு ஃபுல்லாக லைட்ஸ் எரிஞ்சு அந்த மாதிரிலாம் அந்த ட்ரெஸ்ஸில் செட்டப் பண்ணி நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணார். இதில் வந்து ஃபயர் ஷோ அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த லைட் ஷோ வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அவரோட எஃபர்ட்டை வந்து கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும்னு தோணுச்சு. நம்ம நிலா குட்டி பாருங்க, அந்த லைட் ஷோலேருந்து இம்ப்ரெஸ் ஆகி இவ வந்து அதே மாதிரி நான் பண்ணுறேன்னா பாருங்கன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு நல்லா அந்த வெல்லம் போண்டா வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. Thank you, Amma. Thank you for the great performance. Thank you so much. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, நம்மளுக்கு வந்து சொவீனியர்ஸ்லாம் நிறைய வந்து அங்க இருக்கும். இந்த மாதிரி நம்ம டேபிள்கே வந்துட்டு இந்த டெசர்ட்ல இருக்கிற சாண்டை வச்சு தான் அந்த பாட்டில்ல வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் போட்டு நம்ம நேம் எல்லாம் என்கிரேவ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்களும் வந்து ஒன்று பர்ச்சேஸ் பண்ணோம். அதை வந்து ஃபியூச்சர் வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஃபைனலி எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட் வந்து ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஹோட்டலுக்கு வந்ததும் கீழே ரிசப்ஷன்லேயே இந்த மாதிரி அபுதாபி ஃபேமஸான டீ எல்லாம் வச்சுருந்தாங்க. இது என்ன
என்னன்னு பேரெல்லாம் எனக்கு தெரியல. நல்லா குடிச்சிட்டு நாங்கள் வந்து தூங்க போயிட்டோம். ஸோ இந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட், அந்த சஃபாரியில் நைட் ஷோ பார்த்தது தான். ஷோவுமே வந்து கொஞ்சம் மொக்க தான், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. ஃபுட்டு செம்ம ஒஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது இந்த எமிரேட்ஸோட இதுலலாம் வந்து இருக்குது, அந்த மாதிரி புக் பண்ணி போனோமா என்னன்னு தெரியல. ஸோ நாங்கள் வந்து இதை நல்ல ரிவ்யூஸ் தான் போட்டிருந்தோம், ஆனால் ரொம்ப ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. அபுதாபிலேருந்து நிறைய பேர் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தீங்க. மக்களை உங்களுக்கு எதனா ஒரு நல்ல இது பேக்கேஜ் தெரிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பார்க்குற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் விசிட் பண்ண எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வாழ்க வளமுடன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். அந்த நைட் ஷோலாம் பார்த்துட்டு வந்து நாங்கள் பைத்தியக்காரங்க மாதிரி ரூமில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். பாய்.